பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜய் ஒரு இடுப்பு கிள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திமுக என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படிக்கா பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நடிக்கிறதும் ஒரு தொழில், அதை வந்து சீப் பண்ணக்கூடாது. அதை எடுத்துட்டு போய் படத்துல பார்த்து ரசிக்கிறாங்கல்ல நிறைய பேர். அதையே இது வெளியில கொண்டு வந்து அந்த மாதிரி சீப் பண்ணணும், அது தப்பு இல்லை. எல்லாருமே ஒரு தொழில் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சீப் பண்ண முடியுமா? அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது தொழில் தானே. அவனும் கஷ்டப்பட்டு நடித்து அந்த பணம் வாங்குறான், எல்லோரும் வேலை செஞ்சு அந்த பணம் வாங்குறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள சீப்பாக பேசணும்? தப்பு இல்லை, அது ரொம்ப தப்பு. அது இல்லை, எதிர்க்கிறேன் சார். அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா அவர் உழைப்புக்காக தொழில் பண்ணுறாரு, அது வேறு. அந்த நடிப்புங்கிறது அவரோட இது. அதை வந்து இப்படி கொச்சையாக அவர் பேசியிருக்கக்கூடாது. அது வந்து கண்டிக்கத்தக்கது தான். இது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாருன்ற மக்கள்லாம் சொல்லியிருக்காரு. யார் வெளியே வர மாட்டேன்றாங்க? விஜய் எல்லா பக்கமும் வந்துட்டு தாங்க இருக்காரு. எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்காரு, மீட்டிங் போட்டுட்டு தான் இருக்காரு, எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் உண்டான வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு சொன்னால் அவர் மேலே இருக்கிற காண்டில் வந்து தான் சொல்லியிருக்காரு, வந்து எடுப்பு கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பி டீம் சொல்லியிருக்காரு திமுகவுக்கு. அவர் திமுகவை எதிர்த்துக்கிட்டே உள்ளே வந்தார். அவர் வந்து இவருக்கு வந்து விஜய் வந்து பார்த்தோம்னா அவர் இப்தார் நோம்பில் கலந்ததுனால தான் அவர் வந்து அப்படி தாக்கி பேசுனதுக்கு காரணமே ஒரே விஷயம், வேறு காரணமே இல்லை. இல்லாட்டி போய் அவர் அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா அவரை போய் தாக்கி பேசுறது அவசியமே இல்லை. இவர் இப்தார் நோம்பில் போய் கலந்துட்டாரு அப்படிங்கிற வெறி தான் அவருக்கு வந்து இருந்ததே ஒழிய, அவர் போய் கலந்துட்டா அது அவருடைய விருப்பம். தேவையான இவர் போய் கலந்துக்கிட்டு போக வேண்டியது. வந்து ஒரு அரசியல் தலைவரா எல்லாத்தையும் அரவணைக்கிற மாதிரி போய் கலந்துருக்காரு. இதுல தப்பு ஒன்றும் இல்லை, அது தப்பே கிடையாது. அது நான் தப்புன்னு அதான் ரைட்டுன்னு தானுங்க. அது எல்லா தலைவரும் போய் கலந்துக்கிறாங்க. எல்லா பேரும் இப்போ ஸ்டாலின் கலந்துக்கிறாரு, இப்போ இந்த ஏடிஎம்கேக்காரங்க வந்து கலந்துக்கிறாங்க, எடப்பாடி கலந்துக்கிறாரு. அதே மாதிரி அவரும் கலந்தார். அவ்வளோதான், வேறு இதில் வந்து ஒரு பேசிட்டு இருக்குல்ல. அவர் அதை ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணுறாரு. அந்த டென்ஷன் தான் அவர் இடுப்புக்கிள்றான்னு சொல்லி பேசுனதுக்கு காரணமே, வேறு பர்பஸே கிடையாது. அரசியல் ரீதியாக பார்த்தா இது எதிர்க்க தான் செய்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வளர்ந்து வரும், அவரும் ஒரு கட்சி தலைவர் இல்லைங்களா? நாளைக்கு அவர் ஆள போகிறவர் எப்படி வேணாலும் ட்ரெண்டு மாறலாம். இது வந்து விமர்சனங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த விமர்சனங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. இட்ஸ் லைக் அ பர்சனலி அட்டாக்கிங் அ பர்சன் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் கேரக்டரை வந்து ஷேம் பண்ணுற மாதிரின ஒரு வார்த்தை வந்து விடுறது வந்து இட்ஸ் ராங் ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் பீங் பொலிட்டிக்கல், we need to be first a human tendency வந்து இருக்கணும். ஸோ நீ ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கணும்னா நீ வந்து முதல்ல ஹியூமனிட்டினா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் விஜயோட ஒரு கட்சியில் இருக்கிறதோ இல்லை அண்ணாமலை பிஜேபியோட கட்சியில் இருக்கிறதோ கிடையாது. இட்ஸ் அபவுட் பீயிங் ஹியூமன் டு த பீப்புள். தட்ஸ் ஆல். இட்ஸ் மை வியூ. ஆனால் விஜய் வளர்ந்து வரும் ஒரு நடிகர்ன்ற இதை விட்டுட்டு ஒரு அரசியல் தலைவராக எடுத்துக்கிட்டா அவரை வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அரசியலில் தானே இருக்கிறாங்க. இப்போ அவர் நடிகராக இருக்கிறப்போ சொல்கிறது வேற. இப்போ அவரும் ஒரு தலைவர் ஆகிட்டார், ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறார். ஆக அவரை வந்து சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவங்க நாளைக்கு எல்லாரும் ஒன்று சேரலாம், ஒரு கூட்டணி அமைக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம் இல்லைங்களா? மாறி ட்ரெண்ட் ஆகி நாளைக்கு அவரே ஒரு ஆட்சிக்கு வராருன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறது? அவர் மரியாதை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கண்ணியத்தோடு இப்போ வர ரொம்ப கண்ணியம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது ரொம்ப தவறாக இருக்குது. அதை எல்லாருமே குறைச்சிக்கணும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. பட் சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமே. இந்த விமர்சனத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்க? தப்பு. ஆமாம். இப்போ மாறி பேசிகிட்டே தானே இருக்கணும். எந்த ஒரு மாற்றம் வரவே வராது. யார் என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதை அப்படியே பேசிகிட்டே தானே இருக்கணும். அப்போ அவங்க வந்தாங்கன்னா இவங்க அதை மாற்றி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ணாமலை என்ன பேசினாலும் மாற்றம் வராதுன்றதை உள்ள சொல்கிறீங்க. எடுத்துங்க. அது எப்படி எடுத்து விஜய் வந்து ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஓகே, பேசினா இவர் ஃபேமஸ் ஆகிடலான்றதுக்காக பேசியிருப்பாரோ? இல்லைங்க, எல்லாருமே வந்து எடுத்தோன்னே ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆகலை. எல்லாருமே வந்து ஏதாவது சில பேர் படித்து வந்தவங்க இருக்காங்க, சில பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்க இருக்காங்க, சில பேர் அவங்களோட ஜென்ரேஷன்லாம் வந்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்லாருமே கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. அவங்கவுங்க வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ எவ்ரிபடி நீ ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா we need change. You need Vijay sir. Yeah, of course. ஆக்டர் ஃபேன் பேஸ் அப்படின்னுடுறாங்க. நாட் லைக் தட். வேணும், ஒரு சேஞ்ச் வேணும். பிகாஸ் ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஆட்சியில். பட் இப் மாறிச்சுன்னா இன்னும் நல்லது நடந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ இதில் அவர் இதை கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டாரா இல்லை வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டாரான்னு தெரியல. இதை அவர் அந்த இது கேட்டுக்கூடாது. ஏன்னா என்னையை பொறுத்தவரை அது எப்படின்னா, அவர் ஒரு மாநில தலைவர். அவர் வந்து எல்லாத்தையும் பேசும்போது அவர் அணுகுமுறைகள், அண்ணா உங்கள் நிருபர்கள் கூட அண்ணா நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டிங்களா, இல்லைண்ணா சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது
அரசியல் எல்லாரும் வரலாம், எல்லாரும் வந்து சைன் ஆக முடியாது. ஆனால் இந்த கேள்வி அவர் கேட்டுக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டுக்கூடாது. அது என்னுடைய கருத்து அதுதான். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி நிருபரை கூட மரியாதையா அண்ணா சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய அண்ணாமலை, ஆமாம், மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய விஜய், இன்னைக்கு ஒரு மாநில கட்சி தலைவர், அவரை வந்து இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தரமா பேசுறது நியாயமா? மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு இல்லை, அவர் ஒரு சினிமாவில் ஒரு பேரோட இருந்தவர் தான். ஆனால் மிகப்பெரிய தலைவர் இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் மிகப்பெரிய தலைவரா என்னென்னு இனிமேல் தெரியும். அரசியல் இப்போ தானே வந்திருக்காரு. விஜயும் திமுகவும் கூட்டு களவாணின்னு அவர் சொல்லியிருக்காரு, இது உண்மையாமா? நாளைக்கு இவங்க சேர்ந்தாங்கன்னா இது கட்சியில் எல்லாமே கூட்டணியில் வந்து சின்ன சின்ன கட்சிகள் சேர்றோம். திடீர்னு நாளைக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்து திடீர்னு இவங்களும் சேரலாம். அது வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வன்மையாக நான் சொல்கிறேன், தவறு. விஜய் வந்து திமுகவோட கூட்டு களவாணின்னு சொல்றாரு அண்ணாமலை, இது எப்படி பாருங்க? இல்லை, அது வந்து இவர் இந்த பக்கம் தூண்டி விடுறாரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு கூட்டுக்கொள்வானிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா இவருக்கு முடியலைங்க அந்த ஆத்திரத்தில் வந்து அவர் இது பண்ணுறாரு. அவனுக்கு எப்படி மனசு ஃபீல் பண்ணும்? இப்போது அவங்க விஜய் வந்துட்டு இவங்கள ஏற்குமாரா தரமாரா பேசினா இவங்க எங்கே வச்சுப்பாங்க மூஞ்ச? அது ரொம்ப தப்பு இல்லைங்களா? அவனை வந்து கொண்டான இடுப்பு கீழே நடிக்கிறவங்க வராங்கோ, ஆக்ட்ரஸுங்கோ எவ்வளோ பேர் கட்டி பிடிக்கிறாங்கோ, எல்லாம் பண்ணுறாங்கோ. என்னமே இது நார்மலாக இருக்கிறவங்களே வந்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க. அவன் நடிகை வந்தோன்னாச்சு இடுப்பு கீழ்னானா எங்கள் கீழ்னா என்ன வந்தது? இதையே பப்ளிக்கில் கொண்டு வரணும். இது தப்பு இல்லைங்களா? அவனை பாராட்டிட்டு போகணும். நம்ம பிள்ளைங்களாம் செய்யாத தப்பா, இவங்க மட்டும் என்ன அப்படின்றது பாராட்டிட்டு போகணும். இதை விட்டுட்டு இதில் கட்சியில் எடுத்துகிட்டு வந்து இதை சேர்க்கலாமா? இது ரொம்ப தப்பு இல்லை. இதை வந்து பெருசாக்கி போட்டு இப்போது விஜய் வரக்கூடாது, அது இவங்களுக்கு பயங்கரம். அது இந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை. அண்ணாமலை ஏங்க தொடர்ந்து வந்து விஜய் தாக்கிட்டே இருக்காரு, ஏங்க அந்த மாதிரி பண்ணுறாரு? அவனுக்கு ஒரு வாட்டி விஜய்க்கு தம்பிக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் தாக்குவான். அப்போ வந்து இவனுக்கு ஷேம் ஆகிடும்ல. அப்போ சொல்லுங்கள், அவனா சின்ன பையனா? அவனும் ஒரு ஏஜ். எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உங்களோட நீங்கள் இப்போ இதில் வேலை செய்கிறீங்க, பட் உங்களோட எல்லா விஷயத்தையும் அவன் பார்த்துக்கு வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டைமு விஜய்க்கு வெக்ஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்மளும் நல்லா கேட்கணும் இவங்களன்னு சொல்லிட்டு அவங்கள தாக்க மாட்டாங்களா? அப்போ அது அசிங்கம் தானே அவங்களுக்கு. இதையே அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. இடுப்பு கீழ்றதுனா என்ன, கணத்தை கீழ்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். இதை எதுக்கு வெளியே கொண்டு வரணும்? விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லாமலே அமைதியாக இருக்காரு. அப்போ ஒருவேளை அவர் சொன்னது சரியாக இருக்குமோ? அப்படிலாம் இல்லைங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன தப்பாக பண்ணோம்? நம்ம வந்து நடிகை தானே செஞ்சோம், நம்ம வந்து இந்த மாதிரி தானே நடந்துக்கிறோம், நம்ம ஏன் அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்து பண்ணணுன்றதுனால அமைதியாகிறான். இது நல்ல பிள்ளைக்கு அழகு, இதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இதை ப்ராப்ளம் பண்ணி இது பண்ணுறது அது பிரச்சனை இல்லைங்க. அதே டைமில் சும்மாவும் விஜயை நோண்டிகிட்டே இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு டைம் கோவம் வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இல்லை நானே இப்போ நேராக போய் சொல்லுவேன், தம்பி வாங்க வாங்க நான் எல்லாமே சொல்லிடுறேன், நீங்கள் வந்துட்டு பேசுங்க அப்படின்னு நானே சொல்லி கொடுப்பேன். இல்லைக்கா, ஒருவேளை விஜய் வந்து ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு, இவரை நோண்டுனா நம்ம வைரல் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்ணுறாரா? அதுதான் நான் தான் சொல்கிறேனே, ஒரு அளவுக்கு தாங்க ஒரு ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் பொறுத்துட்டு இருப்பாங்கோ. அவனும் நடித்தா கூட கஷ்டப்பட்டு தானுங்க நடிக்கிறான். சும்மா ஒன்றும் பணம் கொடுத்துடல, யாரும் நடித்த பிறகு தானுங்க பணம் கொடுக்குறாங்க. அது எதுக்கு சீப்பாக இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன் சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க? ஏன் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இது இருக்காதா? இது ஒவ்வொருத்தரும் ஒன்று நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்களா? ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்களா? யாரும் சும்மாவே இருக்க மாட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் வரணும், நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஏழைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா இதெல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாதுங்க. நார்மலாக பேசிட்டு நார்மலாக போயிட்டே இருக்கணும். இதுதாங்க பெஸ்ட்டு.